ஹலோ வணக்கம். ஆப்பிள் அவங்களோட 17 சீரிஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட சின்ன சின்ன லீக்ஸ் மட்டும் வெளியாக இருக்குது. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட இந்த மாதிரி லீக்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பெரும்பாலும் ஒரு முக்கால்வாசி வந்து உண்மையாக தான் இருக்கும். வேறு மற்றபடி எல்லாம் இது வரைக்கும் 16 இருக்கட்டும் 15 இருக்கட்டும் இந்த மாதிரி லீக்ஸ் வந்தது எல்லாமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு உண்மையாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு 17 சீரிஸ் பற்றின லீக் வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஒரு 10 முக்கியமான மெயின் அப்படி வந்து வரப்போகுது. அதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த 17 சீரீஸ்லேயே ஒரு ஏர் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்து ஸ்லிம்மஸ்ட் மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் 120Hz ப்ரோமோஷன் டிஸ்பிளே வந்து இதில் 17 சீரீஸில் வரப்போகுது. அதுக்கப்புறம் A19 சிப் வந்து புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க. பொதுவாக ஆப்பிள் இருக்கக்கூடிய எல்லாமே ஃப்ளாக்ஷிப் லெவல் சிப் தான். இந்த மிட் ரேஞ்ச் சிப், லோ ரேஞ்ச் சிப் அப்படின்னு கிடையாது. எல்லாமே ஹை எண்ட் சிப் தான். அதனால் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸ்னாப் ட்ராகன் கூட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குமே தவிர ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கனால சிப்போட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்பிளில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா ஈகோசிஸ்டம் வந்து ஆப்பிள் மேக் புக் இருக்குன்னு அதுக்கப்புறம் இல்லை, அதாவது ஆப்பிளோட ப்ராடக்ட் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் ஒரு ஈகோசிஸ்டம் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் வந்து ஈகோசிஸ்டம் வந்து தெரியாது. ஆனால் ஆப்பிள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா கேமரா. நான் ஆப்பிள் மொபைல் எடுக்கணும் அப்படின்னா நான் கேமரா காண்டி தான் எடுப்பேன். எதுக்காண்டி எடுக்க மாட்டேன் அப்படின்னா கேமரா வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன், வீடியோ எடுத்து பார்த்துருக்கேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம்லாம் கரெக்டாக தெரியல, ஆப்பிள் 6s ப்ளஸ் இருக்குல்ல, அது வரும்போது அந்த மொபைலை நான் ஒரு வீம்புக்காண்டி நான் எடுக்கும் போது பார்த்தேன். ஐஃபோன் 6s ப்ளஸில் வந்து கேமரா கிளாரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட அந்த மொபைலுக்கு ஈக்குவலாக அந்த டைம்லையும் சரி எந்த மொபைலோட கேமரா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஆப்பிள் 6s ப்ளஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆப்பிள் 6s ப்ளஸ் மட்டும் கிடையாது, ஆப்பிளோட ப்ராடக்ட் எல்லாமே அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொபைலை விடமே கேமரா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இது நான் பர்சனலாக அனுபவப்பட்டிருக்கேன். அதே மாதிரி தான் நான் இப்போ வந்து ஐஃபோன் 13 வச்சுருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் இருக்கும். இப்போ தான் நான் மொபைல் எடுத்தேன். நான் எடுக்கும்போது 16 இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஐஃபோன் 13 வந்து ஓரளவுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. என்கிட்ட இப்போ ஐஃபோன் 13 இருக்குது. அதெல்லாம் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். கேமராக்காண்டி மட்டும் தான் நான் ஐஃபோனை எடுப்பேன். நானும் இப்போவும் கேமராக்காண்டி ஐஃபோன் எடுத்திருக்கேன். வீடியோ கிளாரிட்டி எல்லாமே ஐஃபோனில் பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கும், எடிட் பண்ணி நல்லாயிருக்கும். மற்ற மொபைல் கேமராவை கம்பேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மொபைலில் வேறு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒய்ஃபை வந்து ஒரு நிமிஷம். டிஸ்பிளேல வந்து எல்டிபிஓ ஓஎல்இடி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக டெக்னாலஜி கொண்டு வராங்க. பொதுவாக ஒவ்வொரு பிராண்டுமே ஒரு புது டெக்னிக்கில் காமனாக ஒரு டெக்னிக் இருக்கும். அதை வந்து ஒவ்வொரு பிராண்டு கொண்டு வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு தனி பேரை வச்சு தான் கொண்டு வராங்க. அதே மாதிரி டிஸ்பிளேல வந்து இவங்க என்ன அப்படின்னா எல்டிபிஓ அப்படிங்கிற ஒரு ஓஎல்இடி டெக்னாலஜி கொண்டு வராங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஃப்ளாக்ஷிப் மொபைல் எல்லா மொபைலும் இருக்கக்கூடிய டிஸ்பிளே டெக்னாலஜிலாம் இருக்குது. இருந்தாலும் இதில் என்ன பெட்டராக பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பிக்சல் டென்சிட்டி இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போவுமே S25 அல்ட்ரா வந்து என்னோட தம்பி ஒருத்தன் வச்சிருக்கேன். அதில் வந்து கேமரா எடுக்கும் போச்சில் வந்து அந்த பிக்சல் டாட் இருக்குல்ல, அது வந்து கரெக்டாக தெரியும், நம்ம பார்த்தாலே கரெக்டாக தெரியும். ஆனால் ஐஃபோனில் அப்படி கிடையாது. அந்த டென்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கறனால அந்த லென்ஸோட சென்சரோட இது இருக்குல்ல, உங்களுக்கு என்ன சொல்கிறது, வீடியோவில் போடுறேன் பார்த்துக்கோங்க. அந்த டென்சிட்டி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்புறம் நான் பார்க்குறது கொஞ்சம் கிளாரிட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். அந்த டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்புறம் நம்மளுக்கே பார்க்குறது கொஞ்சம் டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருந்தாலுமே என்னடா ஒரு லோக்கல் டிஸ்பிளே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் வந்து போகும். எனக்கு வந்து போது S25 அல்ட்ராலே வந்து போச்சு. அதனால நான் சொல்கிறேன், பிக்சல் டென்சிட்டி வந்து ஆப்பிள் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. டிஸ்பிளே சூப்பராக இருக்கும். என்னதான் அது சாம்சங் ஒரு டிஸ்பிளே இருந்தாலுமே அதோட டெக்னாலஜி வந்து ஆப்பிள் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மற்ற மொபைல் பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆப்பிளில் சூப்பராக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 12 மெகா பிக்சல் ஒரு சென்சார் இருக்குது. அதுக்கப்புறம் 24 மெகா பிக்சல் சென்சார் இருக்குது. எது மெயின் சென்சார்னு இப்போ இல்லையா, எது மெயின் சென்சார்னு இதில் போடல. இது வந்து இந்தியா டுடேயில் வந்து ஒரு நியூஸ் தான். இந்த நியூஸ் எல்லாமே இந்தியா டுடேயில் வந்து நியூஸ், அதனால் ஓரளவுக்கு நம்பலாம். அதனால தான் பார்த்தவங்கள்ட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். இதில் 48 மெகா பிக்சல், 12 மெகா பிக்சல், 24 மெகா பிக்சல், இதில் வந்து எது மெயின் மெகா பிக்சல் அப்படின்னு சொல்ல கேமரான்னு போடவே இல்லை. 5G மோடம் சிப், இது நார்மலாக இருக்கக்கூடிய இப்போ எல்லா மொபைலும் 5G வந்துட்டு 16 புதுசாக இந்த மாதிரி சிப் ஒன்று கொண்டு வந்தானுங்க. இப்போ 17 கொண்டு வரானுங்க. கிட்டத்தட்ட அது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பெருசாக அந்த அளவுக்கு 17 சீரீஸ்லேயே கொண்டு வர மாதிரி போட்டிருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஒய்ஃபை வந்து ஒய்ஃபை 7 வந்து யூஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ப்ளூடூத் வந்து 5.3 கொஞ்சம் கனெக்டிவிட்டி இல்லாமல் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பொதுவாக சிம்பிளாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஆப்பிள் மொபைல் எல்லாமே ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் தான். நம்ம என்ட்ரி லெவல் மிட் ரேஞ்ச் எதுவுமே கிடையாது. சிப்பு வந்து ஃப்ளாக்ஷிப் சிப்பு தான். அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் அவனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மற்ற மொபைல் ஃபோன் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பெக்கேஜ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அவனை யூஸ் பண்ணதுக்கு எந்த விதத்துலையுமே கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட் வரவே செய்யுது.
எதில் பெரிய கடுப்பு வரும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆப் யூஸ் பண்ணும்போது சரி, இந்த கால் ரெக்கார்ட் பண்ண அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கிடையாது. ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலுமே எது பண்ணாலும் பெட்டரா பண்ணுவோம், சூப்பரா பண்ணுவோம். அதனால என்ன பண்ணி தான் நல்லாயிருக்கும். ம், ம். இந்த 17 சீரிஸ் வந்து ப்ரோ மாடலுக்கு வந்து A19 ப்ரோ சிப் கொடுக்கறாட்டு போட்டிருக்கானுங்க. அப்படி தான் கொடுப்பானுங்க. ஏன்னா ப்ரோ ஃபோன்னால ப்ரோ சிப் தான் கொடுப்பானுங்க. இது வந்து 3 நானோமீட்டர் ப்ராசஸர் வந்து கொண்ட சிப் இது. அதனால் எஃபிஷியன்சியும் சூப்பராக இருக்கும். பொதுவாக ஆப்பிள் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ப்ராசஸிங் நல்லாயிருக்கும். இப்போ அவனோட ஆப்டிமைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால சொல்கிறேன், ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் போடல. இதில் பிடிக்காத விஷயம், பொதுவாக காமனாக எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா பேட்ரி. என்கிட்ட இருக்கக்கூடிய 13 மொபைலே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி சார்ஜ் போடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு சடனாக ட்ரெயின் ஆகும். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் எல்லாத்தையும் பெட்டராக பண்ணுறீங்க. அது போக ஒரு சில காம்ப்ரமைஷன்லாம் பண்ணி தான் மொபைல் லான்ச் பண்ணுறீங்க. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா 60 ஹெர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறது. கொஞ்சம் எனக்கு பெருசான கேமரா தவிர பெருசாக எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். யூடியூப் யூஸ் பண்ணேன், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சோஷியல் மீடியா மட்டும் தான் யூஸ் பண்ணேன். எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியலை. எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எந்த குறை அப்படிங்கிற மாதிரி பெருசாக ஒன்றும் தெரியல. இருந்தாலுமே இவங்களால கொடுக்க முடியும், ஏன் கொடுக்க மாட்டேறாங்க அப்படின்னு தெரியல. மற்றபடி ஆப்பிள் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறா அப்படின்னா கண்டிப்பாக எந்த குறையும் இல்லாமல் தான் லான்ச் பண்ணோம். பண்ண பெட்டராக பண்ணோம். வேறு மற்ற மொபைல் மாதிரி எதுவும் கொடுத்துட்டு அடுத்த எல்லா அப்டேட்டில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பண்ண மாட்டானுங்க. பண்ணால் சூப்பராக பண்ணோம். ஆனால் இவனுக்கு எதில் சொதப்பினானுங்க அப்படின்னா, போன வருஷம் 16 வந்து ஏஐ டெக்னாலஜி இருக்குல்ல, அதில் கடுமையாக சொதப்பல். ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அதை எரேஸ் பண்ணி, அந்த இப்போ கப்பு நான் கையில் வச்சிருக்கேன் அப்படின்னா அதை எரேஸ் பண்ணி காணிக்கும் போச்சுல மூஞ்சே பாதி காணோம். அந்த மாதிரி தான் ஏஐ வந்து படு மோசமாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் பெட்டர் பண்ண அந்த ஆப்பிள் ஏன் இதில் ஏஐல சொதப்பானுங்கன்னு தெரியல. பண்ணால் பெஸ்ட்டாக பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பேருக்கு அந்த பேர் நீனே கெடுத்துக்கிறாத. பண்ணால் பெட்டராக பண்ணுங்க. மற்றபடி ஆப்பிள் மொபைல் எல்லாமே பார்க்குற சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே செம்மையாக இருக்கும். ஒரு ப்ரீமியம் மொபைல் பிராண்ட். அதனால் எந்த இதுவும் வேண்டாம். நிறைய ஆண்ட்ராய்டு யூசர்லாம் சொல்கிற மாதிரி, அதாவது ஐஃபோன் ஹேட்டர்ஸு, ஆப்பிள் என்னடா இருக்குது, ஆப்பிள் மொபைல் லான்ச் பண்ணாலே கிட்னி வித் தான் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. சரி, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். சரி, ஆப்பிள் மொபைல் லான்ச் பண்ணாலே 50,000 மேலே லான்ச் பண்ணுறான். விவோலையும் சரி, சாம்சங் எஸ் சீரியஸும் சரி, அதுக்கப்புறம் ஒன் ப்ளஸ்ஸு, வேறு என்ன இருக்குது, ஷியோமி 15, 14 அல்ட்ரா எல்லாம் அதோட ரேட் என்ன கொஞ்சம் எனக்கு 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 நீங்கள் சொல்கிற மைண்ட் வச்சு பார்த்தா எனக்கு தெரியல. அதோட ரேட்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். எல்லாமே 70,000 80,000 தானே. ஏன் அந்த மொபைலோட ரேட்டு மட்டும் அவ்வளோ இருக்குது? அதுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஆப்பிளுக்கு மட்டும் தான் கிட்னி வித்து வாங்கணும்? இந்த மாதிரி வேறு மொபைல் பிராண்ட் எல்லாமே அவங்களோட ஃப்ளாக்ஷிப் மொபைல் வந்து கிட்னி வித்து வாங்க தேவையில்லை. நார்மலாக 10,000 கொடுத்து வாங்கிடலாமா? முடியாது இல்லை. ஆப்பிள் வந்து அவங்களோட ஃப்ளாக்ஷிப் மொபைல் தான் லான்ச் பண்ணுவாங்க. ஃப்ளாக்ஷிப் மட்டும் தான் லான்ச் பண்ணாங்க. சீரிஸ் வேணால் அப்பப்போ ஒரு 40,000 40,000 கம்மி வரைச்சு அந்த மாதிரி லான்ச் பண்ணுவாங்க. வேறு மற்றபடி அவங்க லான்ச் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட்டு ரேட் அதிகமாக தான் இருக்கும். அதே ஸ்பெக்கில் இருக்கக்கூடிய மற்ற மொபைல் அவங்க லான்ச் பண்ணாலுமே அவங்களோட மொபைலோட ரேட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 மேலே தான் இருக்கும். அதனால் எல்லா மொபைல் பிராண்ட்லையுமே ஃப்ளாஷ் மொபைலோட ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஆப்பிள் மட்டும்தான் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் ஃபுல் ஆப்பிளில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி பேசக்கூடிய எல்லாமே மற்ற பிராண்ட் கிட்ட காசு வாங்கி ஆப்பிளோட சேல்ஸை கம்மி பண்ணுறதுக்கு பேசுகிறாங்கன்னு தெரியல. ஒரு சில நேரத்தில் உண்மையாக கூட இருக்கலாம். அதனால் ஒரு கான்ட்ரவர்சி வருது அப்படின்னா, ஒரு பேச்சு வருது அப்படின்னா, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நீங்களே பார்த்து இந்த ஆப்பிள் மொபைல் இருக்குது அப்படின்னா, மற்றபடி விவோவில் இருக்கட்டும், ஒன் ப்ளஸில் இருக்கட்டும், சாம்சங்கில் இருக்கட்டும், சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப் மொபைலோட ரேட் அது, ஐஃபோனோட ரேட் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி கிறுக்கணும் மெண்டல் மாதிரி பேசிட்டு இருப்போம். அதை பார்த்து நம்ம ஒரு சண்டை பண்ண அவசியமே கிடையாது. என்ன அப்படிங்கிற நம்ம பார்த்து நம்மளுக்கே தெரிஞ்சிடும். அவ்வளோதான் நண்பா. அந்த வீடியோவில் எதுவும் சிம்பிளாக சொல்லணும்னு நினச்சேன். வீடியோ பிடிச்சா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், அதை பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். இது உங்கள் பவர் யூடியூப் சேனல்.